கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? கோபப்பட்டு தர்க்கம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. There is no use of getting angry and getting into argument. நம்ம தர்க்கம் பண்றதுனால நேரம் விரயமாகும், புது புது எதிரிகளை நம்ம சம்பாதிச்சுட்டே இருப்போம். By arguments, we will be wasting our precious time and also earning new enemies. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். Proverbs 15:18. A wrathful man stirs up strife, but he who is slow to anger allies connection. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம தேவையில்லாம கோவப்பட்டு வாக்குவாதத்துக்குள்ள ஈடுபடக்கூடாதான். See what the Bible says. We should not get angry and get into argument. ஆனா நீடிய சாந்தம் இருந்ததுன்னா அவன் உறவுகளை சம்பாதிப்பானா. But when there is calmness or peace in our heart, we will improve the relationship between people. ஒரு முறை ஒரு கிராமத்துல ஒரு பேருந்து வர்றதுக்காக பலர் அங்க காத்திருந்தாங்க. Once many people were waiting in a village for the bus to come. அந்த கிராமத்துக்கு இருமுறை தான் பேருந்து வரும். வேலைக்கு போகிறவங்க, பட்டணத்துக்கு போகிறவங்க, கடைக்கு போகிறவங்க எல்லாமே அதில் தான் போகணும். The bus used to come to the village only twice a day, and those who are going for work or to purchase something or to the town must use that bus only. அவங்க அந்த பேருந்தை விட்டுட்டா திரும்பியும் மத்தியானத்துக்கு மேலே தான் அடுத்த பேருந்தில் போக முடியும். If they miss that bus, they can go by the next bus in the afternoon only. எல்லாருமே ஆர்வமாக பேருந்துக்காக காத்திருந்தாங்க. Everyone were eagerly waiting for the bus. அப்போது தூரத்தில் அந்த பேருந்து வர ஆரம்பித்தோடனே எல்லாருமே அது உள்ளே ஏறுறதுக்கு தயாரானாங்க. When they saw the bus coming in the distance, everyone got ready to get into the bus. முதல்ல உள்ளே இருந்தவங்கெல்லாம் இறங்கின பிறகு எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு உள்ளே ஏற ஆரம்பித்தாங்க. After everyone got down from the bus, the people who were standing down, they were pushing each other and trying to enter the bus. அவங்க ஏறும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை தெரியாமல் இடிச்சிட்டாரு. While they were trying to get in, one person hit against another person by mistake. அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு. So both started arguing. அவங்க உள்ளே ஏறாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. They did not get into the bus. They were arguing and fighting. அவங்க உள்ளே ஏறாததுனால பேருந்தில் எல்லாரும் ஏறிட்டாங்க, பேருந்தும் கிளம்பிருச்சு. Since they did not get inside, everyone got into the bus and the bus also left. ஒரு நிமிஷம் அவங்க விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேலையை எப்பயும் போல் அவங்க செஞ்சுருக்கலாம். அந்த நாள் அவங்களுக்கு வீணாயிருக்காது. If they have given up for a second, they would have gone for their regular duty and they wouldn't have wasted that day. அன்றைய நாளே அவங்களுக்கு வீணாயிருச்சு. They wasted that day because of a simple argument. விட்டு கொடுக்கறதுக்கு பழகிக்கணும். We have to have the mind to adjust and we have to practice it. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.